வணக்கங்களே, கடவுளர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 1 அதிபதி. இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடன் கேட்டதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. வெளிநாடு வேலை விஷயமாக வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை அற்படுத்தி கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது இல்லை ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக கொடுக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சந்திரன் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்பொழுது நிறைய ட்ராவல் இருக்கும். தாய் தந்தையர் எல்லோருமே சேர்ந்து வெளியூர் போகிறது இல்லை ஒரு பிரயாணம் போகிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போது 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வெளிநாடோ வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தலாம். இல்லைனா சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வெளியில் சுத்தமான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வியாபார ரீதியான நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்குள்ளேயே ரொம்ப பிடிவாதமாக இருக்கும். ஸோ அந்த பிடிவாதங்கள்லாம் கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தந்தையால் நல்ல லாபங்கள், தொழிலால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக சூரியன் தசாபுக்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தாய் தந்தையருக்காக போய் பார்க்குறது, தாய் தந்தையருக்காக ரொம்ப நாள் தனியாக இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நல்ல ஆறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னம் சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 7ஆம் அதிபதி. ஸோ 12 7ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி எங்கேனாச்சும் வெளியூர் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக ராகு தசாபுக்தி. ராகு 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான பெரிய தொழில் அமைக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 2ல் இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது சில நேரம் ஏதாச்சும் போய் லாக் பண்ணி அப்புறம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் 2, 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வெளியூர் வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக கேது தசாபுக்தி. கேது இப்போ உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், கொஞ்சம் தாயார் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 6ஆம் அதிபதி. உங்களுக்கு இப்போ அவர் 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். தந்தைக்கு சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள்கிட்ட கொஞ்சம் விரோதம் பாராட்டாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, போன ஜென்மத்தில் பண்ண இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது தொடருமா?
நமக்கு அதனால் பாதிப்பு வருமாங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடர்பான கண்டிப்பாங்க ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து பிறவியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கண்டினியூவாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ஒரே டிசீஸ். ஒரு ஹார்ட் அட்டாக்னா அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர் ஏஜில் வர்றது, ஒரு லெப்ரசி அதாவது தொழுநோய் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகி வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா. ஸோ கர்மாங்கிறத வந்து கொண்டு வருவது ராகு கேதுகள் மற்றும் பாதகாதிபதி சூன்யாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானட்டை வந்து கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி கார்னிக்குன்னு சொல்லுவோம். கார்னிக்குன்னா நம்மளால் விடுபட முடியாத ஒரு தண்டனை, அதாவது நமக்கு போன ஜென்மத்தில் செய்கிற ஒரு பாவத்தில் அதை வந்து நம்மளை வந்து ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அப்படியே அடைச்சிடும். ஸோ அடைக்கிறதுங்கிறது நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம வெளியில் வர முடியாமல் ஒரு தவிப்பைத்தான் நம்ம சொல்கிறது. ஸோ அப்போனா எப்படி அப்படின்னீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பாதகாதிபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூன்யாதிபதினு சொல்லுவோம். ஒரு திதி சூன்யம் இருக்குன்னா ஒரு 2 ராசிகளோ ஒரு 4 ராசிலேருந்து ஒரு திதி சூன்ய ராசின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து 6, 8, 12 இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அடைபடும் பொழுது அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த தசாபுத்தி முடிகிற வரை அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏடாவடமான இந்த மாதிரி திதி சூன்யம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடாவடமான ஒரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி கூண்டி போய் அது வந்து ஒரு 15-16 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு, அதனால் அந்த 16 வருடங்கள் இப்போ ஒரு குரு தேசம் நடந்து அந்த மாதிரி இடவிடமாக மாட்டும்போது ஒரு 16 ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்பவும் அந்த கடினமான ஒரு துக்கத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கார்னிக்காக ஏதோ ஒரு இதாகி சித்தப்பிரம பிடிச்சி இருக்கிறது, அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி நல்லா இருந்தார், ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி கொலாப்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு. நல்லா நடந்துட்டு இருந்தாருங்க, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க, என்னன்னே தெரியல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா, அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த திதி சூனாதிபதி பாதகாதிபதி இந்த 6, 8, 12 தசை நடத்தும் போது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆனால் பேத்தட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னா, சில பேருக்கு வந்து கண்டினியூவாக பாதிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் வாழ்நாளில் வந்து நான் பார்த்தவரை வந்து ஒரு 35 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன்ஸ் தான். ஸோ டோட்டலாகவே டிப்ரெஷனில் வந்து ஒருத்தர் 35 வருஷம் 40 வருஷம் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து எல்லா பிளானட்டுமே வந்து அந்த ஒரு வகைராலே போயிடுது. நம்ம கிளைண்ட்டு தான் அவர். ஸோ அந்த ஒரு இதிலே மாட்டும்போது அவரால் வெளியிலே வர முடியல. அவரும் போராடுறாரு, என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. பட் சீக்வன்ஸ் வந்து அவருக்கு கை கொடுத்து வரவே இல்லைங்கிறது தான் ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம். இன்னமும் அவர் போராடிட்டு தான் இருக்கிறான்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 35 ஆண்டுகள் போராட்டங்கள்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது லைனாக வர எல்லா திசையுமே அந்த ட்ராப்பில் மாட்டுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதுக்குன்னு காசு பணம் வராமலோ கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்க சேர்த்து வைக்கிறது இவங்க அனுபவிக்கிறது இல்லை, வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பாதகாதிபதி திதி சூன்யாதிபதி நடக்கும் திசைகளில் ஒன்று இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டி மன உளைச்சலை கொடுத்துரும். மன உளைச்சல் கொடுக்கலனா கூட இவங்க ஓடி 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 ராத்திரி பகலும் நான் பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் நம்ம இருக்கும்போதே தான தர்மங்களை செய்ய பழகிக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா யாராவது திதி சூன்யாதிபதி இந்த மாதிரி இருந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த பர்டிகுலர் திதி வரும்போது தான தர்மங்களை கொஞ்சம் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு இயற்கை நீதியே என்னென்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கீரை விற்கிறவங்கலேருந்து ஒரு காய்கறி விற்கிறவங்கலேருந்து எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா போய் பேரம் பேசுகிறது, போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடையிலையோ ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டல்லையோ போய்ட்டு நம்ம இப்போ 100 ரூபா தோசை 150 ரூபா தோசை 200 தோசைனா கொடுத்துட்டு டிப்ஸு கொடுத்துட்டு வருவோம். ஆனால் கீரைக்காரமாட்ட 20 ரூபா வந்து பேரம் பேசுவோம். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். அப்போது நம்ம அந்த மனதோடைய லெவல் அப்படி இருக்குது. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோங்கிறது வந்து நாமே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கங்க. கொடுங்க. ஒரு 10 ரூபானா 20 ரூபா கொடுங்க. என்ன 10 ரூபா 20 ரூபாலாம் அவன் நம்ம மாடி வீட்டை கட்ட போகிறான், இல்லை உங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ உங்களது மனதை விசாலப்படுத்தி நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு முப்பாட்டன் எல்லாம் எனக்கே வேணும்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கிறது தான். ஏன்னா அடித்து பிடுங்கிறதுலாம் இருக்குது. மற்றவங்க சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும், ஒருத்தன் மாட்டானா அவனை மொட்டை அடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் வந்து அவங்க
சந்ததி மட்டும் இல்லை, இவனே அனுபவிக்கிறது கிடையாது. டோட்டலாக இது வந்து டோட்டலாக வந்து போட்டுத 30-40 வருஷம் கேஸ் நடந்ததெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவனும் அனுபவிக்குதை, மற்றவனையும் அனுபவிக்குதை, இவன் இருந்து செத்து போயிடுவான். நான் என்ன இருக்கும்போது கொடுத்துட்டு போயேன், எவ்வளோ தான் சாப்பிட்ருவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% தான தர்மம் பண்ணான், என்ன 15% தான தர்மம் பண்ணான். இதெல்லாமே மக்களுக்கு வந்து அந்த இதே தெரியல. எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா நாளைக்கு உனக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா என்ன செஞ்சார், உங்கள் தாத்தா என்ன செஞ்சார், அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. ஸோ கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு தான் இதை வந்து பரிகாரமாக பண்ண முடியுமே ஒழிய, நீங்கள் வந்து அது உடனே வந்து நான் இதை கொடுத்தா இது தீர்மானம் இல்லை, ரேண்டமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களோட தகுதி வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கணும், உங்களால் ஒரு 100 ரூபா தானம் பண்ண முடியாதா? ஒரு 20,000 சம்பாதிக்கணும், ஒரு 200 ரூபா தானம் பண்ண முடியாதா? அது கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். தான தர்மங்கள் செஞ்சால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.